வெல்கம் டு மை சேனல் பிரியாஸ் குக்கிங் தமிழ். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஒன் பார்ட் ரெசிபி சிறுகீரை சாதம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு அரிசி பருப்பு ஊற வச்சுக்கலாம். அதுக்கு 1/2 கப் அரிசி, 1/4 கப் பைத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க. இது பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது வதங்கும் போது கீரையை அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் சிறுகீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். அது கூட காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூட 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ இதில் அரைச்ச கீரையை சேர்த்துக்கோங்க. கீரை சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கிக்கோங்க. கீரையோட பச்சை வாசனைலாம் போகணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் மிக்ஸி ஜாரை அலசி அந்த தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட அரிசி பருப்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். 3 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். இப்போ இது நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ அரிசி பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கோங்க. அரிசி பருப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு 4 to 5 விசில் வர அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 5 விசிலுக்கு அப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ அரிசி பருப்பு கீரை நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கீரை சாதத்துக்கு நெய் சாப்பிட பிடிக்கும் அப்படின்றவங்க சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா நெய் கூட கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டான அண்ட் ஹெல்த்தியான சிறுகீரை சாதம் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். லஞ்ச் பாக்ஸுக்கும் நல்லா ஆப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட உருளைக்கிழங்கு ஃப்ரை, வாழைக்காய் ஃப்ரைலாம் நல்லாயிருக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் பிரியாஸ் குக்கிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிடுங்க. Thank you.